ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி முதல் எழுத்துக்கள்னால் என்ன, சார்பு எழுத்துக்கள்னால் என்ன, அதோட வகைகள் பார்த்துட்டோம். ஸோ அதோட ஒவ்வொரு டைப்பையும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உயிர்மெய். உயிர்மெய்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. சரிங்களா? மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. ஸோ உயிர்மெய் எழுத்துன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, இப்போ வந்து கான்னு வச்சுக்கோங்களேன். கானா இது வந்து எப்படி உருவாகுது? இக்கு ப்ளஸ் ஆ, ஆ இதுதான் வந்து கா. சரிங்களா? இக்கு ப்ளஸ் ஆ தான் கா. ஸோ ஆன்ற உயிரெழுத்தும் இக்குன்ற மெய்யெழுத்தும் சேர்றதுனால தான் இந்த கான்ற என்னது உயிர்மெய் எழுத்து வந்து உருவாகுது. சரிங்களா? இப்போ இந்த க அப்படின்னு நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், அதோட சவுண்டில் வந்து உங்களுக்கு என்ன வரும்? இந்த உயிரெழுத்தோட சவுண்டும் வரும், இந்த மெய்யெழுத்தோட சவுண்டும் வரும். சரிங்களா? இப்போ நம்ம க அப்படின்னு சொல்கிறோம்னா அதில் இக்கோட ஓசையும் வரும், ஆவோட ஓசையும் வரும். ஆனால் எழுதும்போது அது எந்த வடிவத்தில் வரும்னா இந்த மெய்யெழுத்தோட வடிவத்தில் தான் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம். ஒலி வடிவம்னா சவுண்டு. சரிங்களா? நான் சொன்னேன்ல, இப்போ இக்கு ப்ளஸ் அ ரெண்டும் சேர்ந்து இப்போ நம்ம கன்னு சொல்லும்போது மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். சரிங்களா? இப்போ கனா இக்கு அ ரெண்டும் சேர்ந்ததாக தான் இருக்கும். இதே வந்து வரி வடிவம் நம்ம எழுதுகிறோம்ல, கன்னு எழுதும்போது அது என்ன வரும்? அந்த இக்கோட சாயலில் வரும். சரிங்களா? அது வந்து மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும். சரிங்களா? ஒலிக்கும் கால அளவு வந்து உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். சரிங்களா? கால அளவுன்றது வந்து உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். அப்போ முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இதை வந்து நம்ம சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஆயுதம். ஆயுதம்னா நான் படிக்கும் போதே கிளியராக சொல்லியிருப்பேன். 3 புள்ளிகளை உடையது வந்து ஆயுதம். இது வந்து ஒரு தனித்த வடிவம் பெற்றது. சரிங்களா? இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்ற வேறு வேறு பேர்லையும் வந்து எதை சொல்கிறாங்கன்னா ஆயுத எழுத்தை வந்து சொல்கிறாங்க. இது வந்து நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது. சரிங்களா? நம்ம ஆயுதத்தை நம்ம என்ன சொல்லும்போது அது இது அப்படின்றது அந்த அந்த 3 புள்ளியை வந்து ஒரு நுட்பமான ஒலிப்பு முறையில் வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து என்னென்னா முக்கியமானது, இந்த ஆயுத எழுத்து வந்து இப்படி தனியாக வந்து வராது. இப்படி தனியாக வந்து அதுக்கு வந்து எந்த இதுவுமே வேல்யூமே கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து முன்னாடியும் பின்னாடியும் வேறு எழுத்துக்களோடு சேர்ந்து தான் வரும், தனித்து இயங்காது. சரிங்களா? அப்போ முன்னாடி என்ன வரும், பின்னாடி என்ன வரும்னா, தனக்கு முன்னாடி வந்து ஒரு குறில் எழுத்தையும் பின்னாடி வந்து ஒரு வல்லின மெய்யெழுத்தையும், சரிங்களா, வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ அதுன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுன்னு எடுத்துக்கிறோம்னா ஆன்றது வந்து உங்களுக்கு தெரியும் குறில் எழுத்து. சரிங்களா? ஆன்றது வந்து என்னது? குறில் எழுத்து. தூன்றது வந்து வல்லின மெய்யெழுத்து. சரிங்களா? நம்ம வல்லின மெய்யெழுத்து படித்தோம்ல, கசட தபர வல்லினம். ஸோ அந்த தான்றது வந்து வல்லின மெய்யெழுத்து. ஸோ அந்த வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சரிங்களா? தனித்து இயங்காது. சரிங்களா? ஸோ முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து வந்து சார்பெழுத்து. அதாவது இது தனித்து இயங்காமல் இந்த முதல் எழுத்தையும் இந்த கடைசி எழுத்தையும் சார்ந்து இயங்குறதுனால இந்த ஆயுதத்தை வந்து சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ உயிர்மெய் ஆயுதம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.